பேய் பிடிச்சிருக்கு சொன்னா இந்த பக்கம் யாரும் வர மாட்டாவே. இருந்தாலும் செக் பண்றேன்னு யாரும் வந்துட கூடாது, அதுக்கு தான் சொல்லியே. அப்படி யாராவது வந்தாவனா நீ கொஞ்சம் பேய் பிடிச்ச மாதிரி நடந்துக்க. சரி ஆண்டி. ஏக்கா இதால என் மக வாழ்க்கைக்கு எந்த பாதிப்பு வராதே. ஒரு பாதிப்பு வராதோ, வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் இந்த ஐடியாவே கொடுத்துருக்கேன். இப்போதைக்கு அவியலுக்கு உண்மை எதுவுமே தெரியாண்டா. தெரியாம இருக்கிறதா நல்லது. நம்ம பேய் பிடிச்சிருக்கனே சொல்லி அவியிட்ட சமாளிச்சிருவோம் வா. ஏக்கா பேய் பிடிச்சிருந்தாலும் பரவாயில்ல, நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போங்கன்னு சொல்லிட்டாவனா. சரி பண்ணி கூட்டிட்டு வந்து விடுங்க, அவனை என்ன செய்ய. அதெல்லாம் சொல்ல மாட்டாவன்னு சொல்ற விதத்துல சொல்லியே சொல்லியல்ல. நீ பேசாம என் கூட வா. ரூபிமா நீ இங்கே இரு, நாங்க மறுபடியும் வந்து உன்னை கூப்பிடுற வரைக்கும் வெளியே வராதே. ஓகே ஆண்டி. நாங்க ரூம்ப வெளியே பூட்டிட்டு போறோம். இதுது வெளியே வா. ஆமாமா எல்லாம் நல்லதுக்கு தான். ஆனந்தி வா போலாம். சரிக்கா. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், பிரச்சனை எல்லாம் சரியான உடனே முழு பணத்தை எனக்கு கொடுத்துடணும். 1 லட்சம் தாரேன்னு சொன்னா 50,000 தான் தந்திருக்க, ஞாபகத்துல இருக்கட்டும். ஏக்கா என் மவளோட பிரச்சனை சரியான உடனே உங்களுக்கு தந்துறியக்கா. என்னது உன் மவளோட பிரச்சனையா? அது என்னைக்கு சரியாகிறது? அது இல்லக்கா, இந்த வீட்ல நடந்துட்டு இருக்கல இந்த பிரச்சனை, இது சரியான உடனே உங்களுக்கு நான் ரூபா தந்துறேன். சரி சரி தந்துரு. வா போய் அவியிட்ட பேசுவோம். சரிக்கா. ரூபிமா அந்த அக்கா சொன்ன மாதிரியே நடந்துக்கம்மா. நாங்க வெளியே போய் வீட்டு பேசிட்டு வரோம். சரிம்மா. பேய் பிடிச்ச மாதிரி ஆக்ட் பண்ண சொல்றாங்க. அப்படி எப்படி ஆக்ட் பண்றது? பேய் பிடிச்சா என்னென்னமோ பண்ணுவாங்க. செவுத்துல எல்லாம் நடப்பாங்க, பறப்பாங்க, குதிப்பாங்க. அதெல்லாம் எனக்கு பண்ணவே தெரியாதே. சரி நம்ம ஹேர் ஸ்டைலையாவது சேஞ்ச் பண்ணுவோம், அப்பதான் நான் பாக்குறதுக்கு பேய் மாதிரி தெரியுவேன். மகளை கூட்டிட்டு போறதுக்கு இவ்வளவு நேரமா உள்ள போய் என்ன பண்ணிட்டு இருக்காவ? சரோஜா அவியல போய் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளு. இங்கே தங்கினாலும் தங்கிடுவாவ போல. சித்தி கொஞ்சம் பொறுமையா இருக்க சித்தி. அவளை கூட்டிட்டு போறதுக்கு தானே வந்திருக்காவ, கூட்டிட்டு போவேன். கூட்டிட்டு மட்டும் போவில, நம்மளே கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடலாம். இவியல காப்பாத்தணுமா? எதுக்கு இப்படி கட்டிட்டு ஓடி வராவ? இப்ப எதுக்காக உங்களை காப்பாத்தணும்? என்ன பிரச்சனை உங்களுக்கு? சரோஜா காப்பாத்துமா. என்ன விளையாடுறீங்களோ? உங்க மாவளை கூட்டிட்டு போங்கன்னு சொன்னா காப்பாத்து காப்பாத்து நீங்க வந்து விடுறீங்க. என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஐயோ இந்த விஷயத்தை வாயினால நான் எப்படி சொல்லுவேன்? அப்படி என்ன விஷயம்? ஐயோ ரூபி பிள்ளை ஏதோ பண்ணிக்கிட்டாளோ? இல்ல அது ரூபியே இல்ல. ஆமாமா அது ரூபியே இல்ல. என்ன சொல்றிய? ரூபியே இல்லையா? ரூபியா ரூம்ல தான இருந்தா, வேற ரூமுக்கு போயிட்டீளோ? இல்ல மச்சாரோஜா, அந்த ரூம்ல ரூபி தான் இருக்கா. ஆனா அது ரூபியே இல்ல. ஏத்தே என்ன பேசுறீங்க நீங்க? சும்மா வளராம சொல்லுங்க. ரூம்ல ரூபி தான் இருக்காளா, என்ன ரூபி இல்லையா? என்ன பேச்சு இது? பையன பேச்சு. சம்மந்தி நிஜமா தான் சொல்றோம், அது ரூபியே இல்ல. என்ன உங்க மகளை கூட்டிட்டு போங்கன்னு சொன்ன உடனே இப்படி பேசுறீங்களோ? இல்ல சம்மந்தி அது ரூபியே இல்ல. ஆமா சரோஜா அது ரூபியே இல்ல. ரூபி இல்லனா அங்க என்ன பேயா இருக்கு? எதுக்கு இப்படி பேய பார்த்த மாதிரி ஷாக் ஆகுறீங்க? ஐயோ ஆமா பேய்தான். என்னது பேயா? ஏத்தே என்னத்த சொல்றிய? நம்ம ரூபிக்கு பேய் பிடிச்சிருக்குமா? என்னது பேயா? 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 ஆமாமா ரூபிக்கு பேய் பிடிச்சிருக்கு. ஆமா சரோஜாவே மக மாதிரி இல்ல, அவளுக்கு பேய் பிடிச்சிருக்கு. அது எப்படி அவளுக்கு பேய் பிடிச்சிருக்கும்? என்ன பேசுறீங்க நீங்க? சரோஜா நிஜமா தான் சொல்லி, நாங்க யாருமே அவளுக்கு தெரியல. எங்களையே அடிச்சிட்டா. என்னது உங்களையே அடிச்சிட்டாளா? ஆமா அத வச்சு தான் நாங்களே சொல்லி தலையில விரிச்சு போட்டுட்டு ஒரு மாதிரி பேய் மாதிரி நடந்துக்கிட்டியா. அவளுக்கு பேய் தான் பிடிச்சிருக்கு. நான் அப்பவே நினைச்சேன் இது பேயா தான் இருக்கும்னு. அக்கா தான் நம்பவே மாட்டேன்னுட்டாவ. அக்கா பாத்தியலா, அந்த பிள்ளைக்கு பேய் தான் பிடிச்சிருக்கு. இல்லம்மா அது ஏதோ பிரச்சனை. அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, பேய் தான் இந்த மாதிரிலாம் பண்ணும். மற்ற நேரத்துலலாம் அமைதியா சாந்தமா இருக்கா, நல்ல பிள்ளையா இருக்கா. திடீர்னு ஒருத்தரை கண்டா அடிக்கிறான்னா என்ன அர்த்தம்? அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, பேய் தான் பிடிச்சிருக்கு. ஆமாமா என் மருமக ரொம்ப நல்ல பிள்ளை. திடீர்னு இப்படி அடிக்கிறாங்க போது எனக்கு சந்தேகம் வந்துச்சு. அவளுக்கு அப்படின்னா பேய் தான் பிடிச்சிருக்கோம். அமுதா நான் தான் சொன்னேன்லம்மா, அவன் நல்ல பிள்ளைதான். பேய் தாம்மா அவளுக்கு பிடிச்சிருக்கோம். பேயை விரட்டியாச்சுன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. ஏமா பேய் என்ன வீட்டுக்கு வந்த கெஸ்டா? நம்ம ஈஸியா விரட்டி விடியக்கு. சரோஜா அதுக்குலாம் ஆள் இருக்குமா? அது ஈஸியா விரட்டிடுவாங்க, நம்மளால தான் விரட்ட முடியாது.
ஏல ஓனர் ஆமா எங்களை அன்னைக்கு அடிக்கும் போதே நான் பேய் பிடிச்சிருக்கோம் தான் அக்கா கிட்ட சொன்னேன். பேய்க்கு பாத்துடலாங்கான்னு சொன்னேன். அக்கா தான் கேட்கல. அதுக்கெல்லாம் ஆள்வல் இருக்காவே. பேசாம இந்த பிள்ளைய கூட்டிட்டு போய் பேய்க்கு பாத்துருவோம். சரோஜா அவைய சொல்றதும் சரிதாமா. பேசாம அவளை கூட்டிட்டு போய் பேய்க்கே பாத்துருவோம். உண்மையிலே அவளுக்கு பேய் தான் பிடிச்சிருக்கான்னு என்னால நம்பவே முடியல. அதுக்குள்ள பேய் தான் பேய் வரட்டுக்கு போனா என்ன அர்த்தம்? எனக்கு என்னமோ அவ உண்மையிலே அடிச்ச மாதிரி தான் இருக்கு. ஏல தம்பி ஜோசப் உனக்கு எப்படி இருந்துச்சு? ஏக்கா நான் ஃபோன் பேசிட்டு இருந்தேனா என் ஃப்ரெண்ட் கூட நைட். நான் பேசுறது கேட்டு தான் என்ன அடிச்சாலும் நினைச்சேன்டா. அவ நார்மலா அடிச்ச மாதிரி இல்ல ஆனா பேய் அடிச்ச மாதிரி தான் இருந்துச்சு. ஏல மாதிரி இருந்துச்சு இல்ல பேய் அடிச்ச மாதிரி இருந்தாலே? ஏக்கா முன்ன பின்னாடி அடி வாங்கி பார்த்தால எனக்கு தெரியல. ஆனா பொண்ணு அடிச்ச மாதிரி சாப்பிட்டாலக்கா பேய் அடிச்ச மாதிரி தான் இருந்துச்சு. சரோஜா பாத்தியம்மா ரூபி நல்ல பிள்ளை. அவ இந்த மாதிரிலாம் யாரையும் அடிக்க மாட்டா. ஏன் எழுத்து கூட ஒரு வார்த்தை பேச மாட்டாமா. நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன். திடீர்னு இப்படி அடிக்கிறானா அவளுக்கு பேய் தான் பிடிச்சிருக்கு போல. ஷடோஜா எனக்கும் இதுல ஏதோ சந்தேகமா தான் இருக்கு. ஆமா பாட்டி எனக்கும் இதுல சந்தேகமா தான் இருக்கு. எம்மாடி மார்மோல நான் இப்ப பாத்துட்டு வந்தேம்மா. ரூபி மாதிரியே இல்ல பேய் பிடிச்ச மாதிரி இருக்கா. அது எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம். நானும் தங்கச்சி மாவும் போய் பார்த்துட்டு வந்து சொல்லியோ. பாட்டி பாத்து போங்க பாட்டி மறுபடியும் அடி வாங்கிட்டு வந்துறாங்க. ஏதாவது பிரச்சனைனா ஒரு குரல் கொடுக்க ஓடி வந்தது. தங்கச்சி மாவாடா போய் செக் பண்ணிட்டு வருவோம். சரிங்கக்கா வாங்க. பாட்டி வீர்க்காவே செக் பண்ணிட்டு வரட்டும். அப்ப தெரியும் உண்மை என்னன்னு. சரோஜா நான் அவளை பெத்தவா. நான் சொல்றேன் நம்ப மாட்டியா? அவளுக்கு பேய் தான் பிடிச்சிருக்கு. இங்க பாருங்க யாரையும் நம்ப முடியாது. பாட்டி பேர்க்காவே அவிய வந்து சொல்லட்டும். அவிய பொதுவான ஆளு அவிய சொன்னா நம்பியே. ஹேர் ஸ்டைல்லாம் பர்ஃபெக்ட்டா இருக்கு. கண்டிப்பா பேய் பிடிச்சிருக்குன்னு நம்பிடுவாங்க. ஆனா அவங்க வந்து எப்படி பேசுறது? ஏய் நான் தான் பேய். சரி இப்படி சொன்னா ரொம்ப நார்மலா இருக்கே. கண்டிப்பா காமெடியா எடுத்துப்பாங்க. பாக்குறதுக்கு மட்டும் பேய் மாதிரி இருந்தா பத்தாது. வாய்ஸும் பேய் மாதிரி இருக்கணும். எப்படி பேசுறது? ஏய் நான் தான் பேய். ஐயோ பேய்னு பேயே வந்து சொல்லுமா? இல்ல இல்ல ஒழுங்கா பேசணும். எப்படி பேசுறது? சரி ஃபர்ஸ்ட் யாராவது வராங்களான்னு பாப்போம். உட்காந்து எடுத்து விட்டு எழும்பவே கூடாது. எழுந்தாலே கண்டுபிடிச்சிருவாங்க. இப்படியே உட்காந்தே பயமுறுத்தி அனுப்பிடணும். பேய் வேஷம் போட்டா அவங்களுக்கு தான் பயமா இருக்கணும். பேயா வேஷம் போட்டுருக்கு எனக்குலாம் பயமா இருக்கு. எப்படியாவது பயப்படாம ஆக்ட் பண்ணணும். ரூபி ரூபி கண்ணா. ஐயோ பாட்டி வராங்க. ரூபி தைரியமா இரு. ரூபிமா தங்கச்சிமா அவ அங்க இருக்கா. ஏக்கா அவ இல்லக்கா அது பாருங்க சொன்ன மாதிரியே பேய் மாதிரியே உட்கார்ந்துருக்கு. ஐயோ ரூபி கண்ணா. ஏய் யார் நீங்க? ஏக்கா இது ரூபி இல்லக்கா பேய். நம்மள யாருன்னு கேக்குது பாருங்க. தங்கச்சி மாட்ட மட்டும் இன்னைக்கு ஏதோ வியாதி தானடா சொன்னா. இன்னைக்கு பேய் பிடிச்ச மாதிரி உட்கார்ந்து இருக்காளேடா. ஏக்கா ஆஸ்பத்திரியில பார்த்து சரியாவலனாலே அது பேய்தாக்கா வியாதி இல்ல. இததானே அன்னைக்கு உங்ககிட்ட சொன்னேன் நீங்க நம்பலையே. அவ ஆட்டக்காரி. அவ வீட்டுல எல்லாம் இந்த மாதிரிலாம் கிடையாது. இப்ப நான் பேய் பிடிச்சிருக்குன்னு சொல்லியா? ஏக்கா அங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜா இருக்கும். இப்பதான் நிஜமாலே பேய் பிடிச்சிருக்குமா இருக்கும். வாங்கக்கா ஓடிடுவோம். மறுபடியும் அடிச்சிட போறா. ஐயோ மறுபடியும் போயிட்டு அழி வாங்குறதுக்கு என்கிட்ட டெம்பிள் இல்லம்மா. வா ஓடிடுவோம். ஆட்டாடி எப்படா பாட்டி நிஜமாலே நான் பேய்னு நம்பிட்டாங்க. அன்னைக்கு ஆனா பாட்டிகிட்ட நான் உண்மையை சொல்லிட்டேன். இப்போ உங்ககிட்ட நான் அடிக்கிறேன்னு உண்மையை சொல்லிருக்கலாமா வேண்டாமா? ஒண்ணுமே புரியலையே. இப்போ என்ன பண்றது? பேய் மாதிரி ஆக்டிங் கண்டினியூ பண்ணலாமா இல்லனா வேண்டாமா? அம்மா வேற வெளியே போயிட்டாங்க. ஆன்ட்டி வேற நாங்க வந்து கூப்பிடுற வரைக்கும் வெளியே வராதன்னு சொல்லிருக்காங்க. இப்போ பேயாவே இருக்கலாமா இல்ல ரூபியா மாறிடலாமா? வேண்டாம் வேண்டாம் மறுபடியும் யாராவது வந்துட்டாங்கன்னா மாட்டிப்போம். இப்படியே இருக்கலாம். ஐயோ ஷடோஜா ஷடோஜா. இத்தி பாத்து பாத்து மெதுவா வாங்க. என்னாச்சு தே? நான் எப்படி என் வாய்னால சொல்லுவேன் அவளுக்கு நிஜமாலே பேய்டாமா பிடிச்சிருக்கு. என்ன பாட்டி சொல்றீங்க? ஏழை ஓனர் அந்த பிள்ளை ரூபி மாதிரியே இல்ல பேய் மாதிரியே உட்கார்ந்துருக்கா. நானும் அக்காவும் போய் பார்த்துட்டு பயந்து போய் ஓடி வந்திருக்கோம். சரோஜா நான் சொன்னேலமா நீ நம்பவே இல்ல பாரு. இவிய சொன்ன பிறகு நம்பமா என் பிள்ளைக்கு பேய் தான் பிடிச்சிருக்கு. என் வீட்ல இருந்த வரைக்கும் என் மகளுக்கு ஒரு பிரச்சனை இல்ல. அவ நல்லா தான் இருந்தா. இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் அவளுக்கு பேய் பிடிச்சிருக்கு. என்ன பேசுறீங்க நீங்க?
கூட்டிட்டு போனோமா? எங்கேயுமே அவளை கூட்டிட்டே போல. வந்ததுல இருந்து வீட்ல தான் இருக்கா. எப்படி பேய் பிடிக்கும்? அது வந்து சின்ன சம்மந்தி, புதுசா கல்யாணம் ஆன பிள்ளைகளுக்கு பேய் பிடிச்சிடும்னு சொல்லுவாவே. அதனால தான் 40 நாள் பார்த்து பத்திரமா இருக்கணும்னு சொல்லிடுவாவே. நீங்க அந்த மாதிரிலாம் பார்க்காம எங்கயாவது கூட்டிட்டு போயிருப்பீங்க. இல்ல இல்ல, நான் அந்த மாதிரிலாம் எங்கேயுமே அவளை கூட்டிட்டே போகலையே. இங்க அங்கன்னு எங்கயாவது போய் வந்து இருக்கா பத்தியலா? அதெல்லாம் பேய் பிடிச்சிடும். ஆமா ஆமா, புதுசா கல்யாணம் ஆன பிள்ளைகளுக்கு சடங்கான பிள்ளைகளுக்கெல்லாம் காத்து கருப்பு அடிச்சிரும்னு சொல்லுவாவே. அதனால தானே வீட்டுல பத்திரமா இருக்கணும்னு சொல்லுவாவே. ரூபி எங்கேயாவது பேய்ப்பா வந்திருப்பா, அதனால பேய் பிடிச்சிருக்கோம். சீக்கிரமா அவளை பேய் விரட்டுறவியிட்ட கூட்டிட்டு போவாங்க. திடீர்னு பேய் விரட்டுறவியலுக்கு நாங்க எங்க போறது? எங்களுக்கு அந்த மாதிரி ஆட்களே தெரியாதே. எனக்கு தெரியும். ஒரு நாள் அவ இங்க இருக்கட்டும், நான் நாளைக்கு வந்து கூட்டிட்டு போறேன். ஏத்தே, இவளை எப்படி எங்க வீட்ல வைக்கிறது? மறுபடியும் அவட்ட நாங்க அடி வாங்கக்கா? சாரதா, அது வந்துமா சாமியார பார்த்து அப்பாயின்மென்ட் வாங்கணும். அதுக்கு வரவுதான் இவளை கூட்டிட்டு போக முடியும். அதனால தான் சொல்லியே. முதல்ல நாங்க போய் சாமியார பார்த்து பேசிட்டு அதுக்கு அப்புறம் வந்து ரூபியை கூட்டிட்டு போறோம். அதெல்லாம் சரி வராது தேய். நீங்க கையோட அவளை கூட்டிட்டு போயிட்டு அப்பாயின்மென்ட் வாங்குவீங்களா எதை வாங்குவீங்களோ வாங்கிட்டு போய் பாருங்க. இல்லம்மா, இங்க இருந்து அவளை கூட்டிட்டு போறது சரியா இருக்காது. அவளுக்கு இங்கதான் பேய் பிடிச்சிருக்கனால நாங்க சாமியார போய் கூட்டிட்டே வரோம். அவளை ரூம்ல வச்சு பூட்டி வைங்க. ஆமாமா சரோஜா, நாங்க சாமியார கையோட கூட்டிட்டே வந்துறியோம். நீங்க எல்லாரும் பேய் எங்கேயும் ஓடிடாம பாத்துக்கிடுங்க. ஐயோ, அதெல்லாம் எப்படி எங்களால பார்க்க முடியும்? எங்களுக்கே பயமா இருக்கு. சம்மந்தி, பேய்னா எல்லாருக்கும் பயம்தான் சம்மந்தி. கொஞ்சம் பொறுமையா இருங்க, நாங்க சாமியார கூட்டிட்டு வந்துறியோம். அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிரும். ஏக்கா, நின்னு பேச நேரம் எல்லாம், வாங்க போய் சாமியார கூட்டிட்டு வந்துருவோம். ஆமாமா, நாங்க சாமியார கூட்டிட்டு வர வரைக்கும் யாரும் அந்த ரூம் பக்கம் போயிடாதீங்க. ரூமை நல்லா பூட்டி வைங்க. பாட்டி, உண்மையில உங்களுக்கு தெரியுமா அவளுக்கு பேய் தான் பிடிச்சிருக்கு? ஆமாமா சரோஜா, நாங்க 2 கண்ணால பார்த்தோம். ரூபிக்கு பேய் தாண்டா பிடிச்சிருக்கு. உனக்கு நம்பிக்கை இல்லைனா நீயும் என் மடுமவுல வேணா ஒரு தடவை போய் பார்த்துட்டு வாங்கலாம். ஐயோ, நான் போலப்பா, எனக்கு பயமா இருக்கு. இது வரைக்கும் என்னைய தான் அடிக்கவே இல்லை. என்னை அடிச்சுட்டானா போச்சு, நான் போக மாட்டேன். ஏங்க, நீங்க வேணா போய் பாருங்களா? அமுதா, மருமகிட்ட என்னை அடி வாங்க சொல்றியா? நான் போக மாட்டேன். ஏக்கா, இதுக்கு நம்மளே பரவாயில்ல, உங்க வீட்டுல எல்லாருக்கும் பேய்னா பயம் போல இருக்கே. ஆமாண்டா தங்கச்சி, பேய்னா யாருக்கு தான் பயம் இருக்காது, எல்லாருக்கும் பயம்டா. ஏல தம்பி ஜோசப், நீ யாரு போய் பாரு. எனக்கு ஒண்ணு அவளை பார்த்தா பயம் கிடையாது. அவ அடிச்சா நான் திருப்பி 4 அடி அடிப்பேன். ஏற்கனவே அடிச்சுதான் வந்தேன். உங்க எல்லாரும் மாதிரிலாம் நான் பயப்பட மாட்டேன். நான் வேணா போய் பாக்கேன். ஐயோ வேண்டாமா, அவ ரொம்ப உக்கிரமா இருக்கா. உக்கிரமா இருக்கா, உட்கார்ந்து இருக்கான்னு எல்லாரும் காமெடி பண்ணுங்க. அவளை போய் பார்த்துட்டு அதுக்கு பிறகு இருக்கு அவளுக்கு.